ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஜயதி லலித விருத்திம் சிக்ஷித்வா வல்லவீனம் சிதிலவலய சிந்தாः சீதலைர்ஹஸ்ததாயிகே அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோகோ அதரமணி சுதாயாம் அம்சவால் வம்சநாலகாம். நாராயணியத்தை 3 தசகங்களை நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்தில் பரம பவித்திரமாக தன்னுடைய தீராத ரோகமான வாதரோகம் தீர்றதுக்காக எழுதி முடிக்கிறார்னு நம்ம கேட்டுருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே இந்த சரித்திரம் தெரியும். தன்னுடைய குருவான அச்சுத பிஷோரடி இடத்திலேருந்து நாராயண பட்டத்ரி வாதரோகம்ன்ற வியாதிய குருதட்சணையா கொடுத்து அவரிடத்திலேருந்து அந்த ஒரு ரோகத்தை வாங்கிண்டு ரோக நிவர்த்தி அவருக்கு அர்ப்பணம் பண்ணி மத்ஸ்யம் தொட்டு பாகவத சரித்திரத்தை சுருக்கமாக நாராயணியமாக எழுதினால் அவருடைய வாதரோகம் தீரும்னு எழுத்தச் சென்ற ஒரு ஜோசியர் சொன்னதை கேட்டுண்டு குருவாயூர் அடைஞ்சு பகவானுக்கு வலது பக்கம் நமக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் அமர்ந்து கொண்டு நாராயணியத்தை எழுதியிருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு காலம்பரை 3 மணிக்கு ஆரம்பிக்கிற பட்டத்ரி ராத்திரி 9:30 மணிக்கு 10 ஸ்லோகங்கள் 11 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தசகங்களாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் குருவாயூரப்பன் தலையசைத்து இந்த சரித்திரம் சத்தியம் சத்தியம்னு அங்கீகாரம் பண்ண சொல்லக்கூடியவர் நாராயண பட்டத்ரியாகவும் கேட்கக்கூடியவர் குருவாயூரப்பனான கண்ணனாகவும் இருப்பதுதான் இந்த ஒரு காவியத்துக்கு அழகு. அதையே நம்ம சம்ஸ்கிருதத்தில் வக்தா ஸ்ரோதான்னு சொல்லுவோம். இதுல கண்ணன் சொல்லி அர்ஜுனன் கேட்டது பகவத்கீதை, சுகர் சொல்லி பரீட்சித்து கேட்டது ஸ்ரீமத் பாகவதமாகிய புராணம். நாராயணியத்திற்கு அழகு பட்டத்ரி அவன் நின்று கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலிலேயே அவனுக்கு எதிரே அமர்ந்து கொண்டு பட்டத்ரி சொல்ல அவர் சொன்னதை கேட்ட ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பன், கேட்டவனும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அந்த தசக பூர்த்தி வரை தான் தலையசைக்க முதல் 3 தசகங்களிலே பட்டத்ரி பக்தியினுடைய பரிணாமங்களை எல்லாம் கூறி 4வது தசகத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார். இவ்வாறு அவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த குருவாயூர் நலம் தரும் நாராயணியமான வைபவத்தில் நாம் இன்றைய தினம் எந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம் என்று நம் எல்லோருக்கும் மனதில் ஆவலாக இருக்கின்றது. ஆம், நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது சென்னை தாம்பரம் மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து சேலையூர் செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே சேலையூர் கேம்ப் ரோடில் அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அழகிய திருவஞ்சேரி என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே உள்ள பஜனை கோயில் தெருவில் அமைந்துள்ள திருக்கோயில் தான் நாம் இப்போது திவ்ய தரிசனத்தை அடைய இருப்பது. ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு ஆலயம். இந்த தெருவினுடைய பெயர் பஜனை கோயில் தெரு என்று அமைந்திருப்பதிலேயே நாம் ஊகித்துக் கொள்ளலாம். சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால் இந்த தெருவிலே ஒரு ராதா கிருஷ்ணனுடைய அற்புதமான ஒரு படத்தை வைத்து ராதா ருக்மிணி சமேதனாக நடுவிலே கண்ணன் கொலுவிட்டிருக்க அந்த படத்தை பூஜை செய்து பஜனைகள் செய்து வழிபட்டு பின்னால் அந்த பஜனை மடமானது தற்போது ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயமாக உருவெடுத்து அங்கே கண்ணன் அழகாக கோயில் கொண்டு இருக்கின்றார். அந்த ஒரு திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக நாம் இப்போது கோயிலுக்கு வந்துவிட்டோம். வாயிலிருந்து உள்ளே நுழைய நாம் எத்தனிக்கும் முன்பு சற்றே மேலே நோக்கினால் அழகிய ஒரு சுதை வடிவத்திலே பகவான் அங்கு வேணுகோபாலனாக புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு மாடுகள் அவனை பின்னால் கன்றுக்குட்டியோடு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்று அரவணைக்க பின்னால் சூரியனுடைய உதயமானது நடந்து கொண்டிருக்க அந்த சூரியனுடைய மேற்பார்வையிலே சந்திரவம்சத்திலே அவதரித்த கண்ணனான வேணுகோபாலனை சுதை வடிவமாக நாம் தரிசித்துக் கொண்டு உள்ளே நுழைகின்றோம்.
அங்கு எல்லா வைஷ்ணவ ஆலயங்களிலும் நம்மை வரவேற்கக்கூடிய பெரிய திருவடியான கருடன் இங்கும் கைகூப்பியவாறு நம்மை வரவேற்கின்றார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இங்கு கல்விக்கிரக ரூபமாக இல்லாமல் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய கருட பகவான் அழகான பஞ்சலோக விக்கிரகமாக நமக்கு காட்சியளிக்கின்றார். நாகாபரணங்களை தான் அணிந்து கொண்டு, கண்களை அகலத்தான் விரித்து திறந்து கொண்டு, கையை கூப்பிய பாவத்தோடு கோயிலுக்குள்ளே நுழையக்கூடிய பக்தர்களான நம்மையும், ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணரையும், அவர் கைகூப்பிய பெரிய திருவடியை நாமும் கைகூப்பி தரிசித்துக் கொண்டு உள்ளே நுழைகின்றோம். இரண்டு புறமும் அழகாக திருமண் சங்கு சக்கரங்களோடு பகவானுடைய அந்த ஆலயத்தினுடைய முகப்பானது ஜொலிக்கின்றது. அந்த பெரிய திருவடியின் தரிசனத்தோடு நாம் கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையிலே இதோ குருவாயூரில் நாராயண பட்டத்திரியும் பக்திமயமான அஷ்டாங்க யோகங்களை விவரிக்கக்கூடிய 4வது தசகத்தை குருவாயூரப்பன் தலையசைக்க ஆரம்பித்து விட்டார். பட்டத்திரி வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். குருவாயூரப்பா, கல்யதம் மம குருஷ்வதாபத்யம் கல்யதே பவது பாசனோ ஜயம் ஸ்பஷ்டமஷ்டவித யோக சரிஜயம் புஷ்டியா சுதவ துஷ்டிமாப்னியம் பிரம்மச்சரிய திருடதாதி பெரியமை ஆப்ளவாதி நியமை சபாவிதாம் குர்மகே திருடமமி சுகாசனோ பங்கஜாத்யமபி வா பவத்பராம் தாரமந்திரமனு சிந்திய சந்ததம் பிராணவாயுபபியம்ய நிர்மலாகாம் இந்திரியாணி விஷயாதபகிருத் அஸ்மகே பவது பாசனோன்முகாம் அஸ்புடேவ புஷிதே பிரயத்னதோகம் தாரயே மதிஷனம் முகுர்முகு தேன பக்திரசமல்தரார்த்ததா உத்வகேம பவதங்கிரிசிந்தகாம் விஸ்புடாவயவ பேத சுந்தரம் தொத்வபுஸ்ஸு சிரசீலனாவசாத் அஷ்டமோ மனசி சிந்தயாமகே தியானயோக நிரதாஸ்ரவாஸ்ரயகா. அற்புதமான அஷ்டாங்க யோகங்களை எல்லாம் விவரிக்கக்கூடிய 4வது தசகம் நாராயணியத்தில் பட்டத்திரி தொடரக்கூடிய அடுத்த பரிணாமம்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த தசகத்தினுடைய 5 ஸ்லோகங்களை இப்ப நம்ம தொடர்ச்சியாக அனுபவிச்சோம். மற்ற தசகங்கள்னு வரும்போது நாம் அந்த தசகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமாக அந்த விவரங்களை கேட்டுட்டு போவோம். இதுல 5 ஸ்லோகங்களை நாம் அனுபவித்ததனுடைய தாத்பரியத்தை நம்ம பின்னாடி கேட்க போறோம். இந்த தசகத்துல மற்றும் ஒரு விசேஷம் என்னன்னா, நாராயணியத்துல அதிகமான ஸ்லோகங்களை கொண்ட ஒரு தசகம். ஆனா ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, இப்ப 3 தசகங்கள்ல நம்ம பார்த்தது போல பெரிய 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 ஸ்லோகமா இருக்காது. சின்ன 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 ஸ்லோகங்கள் 4 வரிகள்ல அவ்வாறு சிறிய ஸ்லோகமாக அமைய பெற்றாலும் யோகிகளுடைய நிலை, மகான்களுடைய நிலை, அஷ்டாங்க யோகத்தினுடைய விவரங்கள், வேதாந்த தத்துவங்கள், வாழ்க்கையிலே மனிதன் வைராக்கியத்தை அடைய வேண்டுமானால் தான் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமான சிந்தனைகள், இவ்வளவையும் அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமையாக ஆரம்பிச்சு பட்டத்திரி இந்த தசகத்தை நிற்கிறாராம். அதனால தான் இந்த தசகத்துல மொத்தம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மற்ற தசகங்கள்ல 10 ஸ்லோகம் இருக்கும், 11 ஸ்லோகம் இருக்கும், அதிகபட்சம் போனா 12ஓட முடிச்சிருவார். ஆனா 4வது தசகத்துல மொத்தம் 15 ஸ்லோகங்கள் கொண்ட தசகமாக நாராயண பட்டத்திரி அனுபவிச்சிருக்காராம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு ஒரு தசகம்ன்ற கணக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தசகத்தை அவர் வர்ணிக்கும் போது குருவாயூரப்பனே மெய்மறந்து கேட்டிருக்கணும். அதனால இவருக்கு வியாதியினுடைய தாக்கம் அதிகமாக தெரியலேன்னு நமக்கு தோன்றது. எதை வச்சுட்டு நம்ம ஊகிக்கிறோம்னா, காலம்பரை 3 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 9 மணி வரைக்கும் மற்ற தசகங்கள்ல 10 ஸ்லோகம் 11 ஸ்லோகம் தான் எழுத முடிஞ்ச நாராயண பட்டத்திரிக்கு யோக சாஸ்திரத்தை பத்தி விவரிக்கக்கூடிய இந்த தசகத்துல 15 ஸ்லோகம் பூர்த்தியாக அவரால் எழுத முடிஞ்சிருக்குன்னா, அன்றைய தினத்தை, அதாவது 4வது நாள் நாராயணியத்தை ஆரம்பிச்ச தினத்துல அவருடைய தேகத்தை குருவாயூரப்பன் ஏதோ சௌகரியமா வச்சிருக்காருன்னு தோணணும். அதனால தான் அதிகமான ஸ்லோகங்கள். இதோ அந்த பட்டத்திரி ஆரம்பிச்ச முதல் ஸ்லோகத்தினுடைய அழகு, கல்யதம் மம குருஷ்வதாவதிமோ
கல்யதே பவதுபாசனம் ஜஜா ஸ்பஷ்டமஷ்டவித யோக சர்ஜஜா புஷ்டியா சுதவ துஷ்டிமாப்னிஜாம். நாராயணியத்தோட சம்ஸ்கிருதத்தினுடைய அழகு என்னன்னா, எல்லா தசகத்துக்கும் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய மீட்டர் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தசகத்துல வர ஸ்லோகங்களை ஒவ்வொரு ராகத்துல நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அப்படி படிச்சாதான் அதை தொடர்ச்சியாக நம்ம படிக்க முடியும். அதே போல இவர் அமைத்திருக்கக்கூடிய இந்த அழகு இருக்கே, குருவாயூரப்பனிடத்துல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணா கல்யதம் மம குருஷ்வதாவத்யம். 3 தசகங்கள்ல பாகவத பிரதம ஸ்கந்தத்துல வந்த வைபவங்கள் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட பட்டத்ரி இங்க குருவாயூரப்பனிடத்துல ஒரு கேள்வியை எழுப்புறாராம். கிருஷ்ணா, என்னுடைய வியாதிய போக்குன்னு உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு 4வது நாள் ஆரம்பிக்கச்சே என்னுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? பவதுபாசன கல்யஜேத். உன்னை உபாசனம் பண்றதுக்கு பவதுபாசனம் கல்யத்தே, எனக்கு நீ சக்தியை கொடுத்துரு, எனக்கு நீ அந்த ஆரோக்கியத்தை நீ எனக்கு கொடு. எனக்கு ஆரோக்கியம் எதுக்கு தெரியுமா வரணும்? கல்யதாம் மம குருஷ்வதாவத்யம். மம குருஷ்வ, எனக்கு அவ்வாறு நீ கொடுக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமானது உன்னிடத்துல எனக்கு பக்தி செலுத்துற மாதிரி இருக்கணும். அப்படி பக்தி செலுத்துறதுக்கு எனக்கு முக்கியமா என்ன தேவை? ஒரு மனிதன் எல்லாத்தையும் விட்டு உன்னிடத்துல பரிபூரணமாக ஈடுபடணும்னு சொன்னால் அவனுக்கு வைராக்கியமானது தேவை, ஞான பக்தி அவனுக்கு தேவை. எல்லாத்த விட 8 யோகங்களை கொண்ட அஷ்டாங்க யோக சாஸ்திரத்தை ஒரு மனிதன் கடைபிடிச்சுட்டான்னு சொன்ன வாழ்க்கையில் அவனுக்கு எந்த குறையும் இருக்காது. சமாதி நிலையை அடைஞ்சுள்ளான். பக்தியானது அவனுக்கு தானாகவே வந்துடும். அதனால எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு எதுக்கு தெரியுமா? ஒன்ன பஜனை பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, காண கிடைக்காத அஷ்டாங்க யோகத்தை ஸ்பஷ்டமஷ்டவித யோக சரிஜயம் புஷ்டியா துதவ துஷ்டிமாம். அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு கல்யதாம், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகம் தான். பட்டத்திரியால அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்க முடியுமா? அவரே ஏற்கனவே முடங்கி வாத ரோகத்தால பேசத்தான் முடியும், எந்த அசைவும் இல்லாம இருக்காரு. அஷ்டாங்க யோகத்தை எனக்கு நீ பண்றதுக்கு சக்தியை கொடுன்னு எதுக்கு கேட்கிறாருன்னா நாராயணியத்துல அவருக்காக கேட்கிறாரோ இல்லையோ, இந்த தசகத்துல நாமெல்லாம் சுலபமாக அஷ்டாங்க யோகம்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குருவாயூரப்பன் ஆசைப்பட்டுட்டார் போல இருக்கு. அத பட்டத்திரி மூலமாக அஷ்டாங்க யோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் பட்டத்திரிய சொல்ல வைக்கிறார். ஆனா இவருடைய பிரார்த்தனை அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நினைச்சு பார்க்கிறார், அதை நாம அனுஷ்டிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு பரிணாமம் இவருக்கு தோன்றது. அந்த பிரார்த்தனையோட இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். எப்படி தொடர்றான்ற ஒரு வைபவங்களை, முக்கியமான இந்த தசகத்தினுடைய வேதாந்த விஷயங்கள் அடங்கின அர்த்தங்களை இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.